ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக வேண்டி இயற்கை தேவையை நிறைவேற்ற போறாங்க. அப்ப ரபிஆ பின் கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாவோட அன்னைக்கு அவர் தங்குறதுக்காக வேண்டி முடிவு செஞ்சு ரசூலுல்லாவோட தங்குறாங்க. அப்ப ரசூலுல்லா இப்படி இயற்கை தேவை நிறைவேற்ற போகும்போது அவங்களுக்காக வேண்டி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உது செய்யறதுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி அதை சுத்தம் செய்வதற்காக வேண்டி உது செய்யறதுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லா அவரை பார்த்துட்டு, அவர் சின்ன பிள்ளை, அவரை பார்த்துட்டு நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா, ஏதாவது ஆசைப்படுறீங்களா, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இருங்க நான் யோசிச்சுட்டு வந்துட்டு பிறகு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு போய் அவரு யோசிக்கிறார். ஏன்னா ரசூலா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ரசூலா ஆட்சியாளராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த கேளு, நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் என்று சொல்லி ரசூலா கேட்கிறாங்க. அப்படி இவர் என்ன செய்யறாருன்னா போய் ஆய்வு செஞ்சு யோசிக்கிறார், நமக்கு என்ன தேவை இருக்கு. இப்ப நம்மள்ட்ட ஒரு ஆள் அப்படி கேட்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஃபாரின்ல வெளிநாடுகள்ல யாராவது அத்தாவோ அல்லது உறவினரோ இருக்கும்போது ஊருக்கு வரத்தா ஏதாவது வேணுமா சொல்றதா அப்படின்னு யோசிச்சு ஒரு பட்டியலை போடுவோம். எனக்கு போன் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த நபித்தோழர் இளம் வயசுல என்ன செய்யறாருன்னா போய் யோசிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இந்த நபித்தோழருக்கு வயசு என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வயசா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வயசா? சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்க கேட்கறாங்க சொர்க்கத்துல உங்களோட நான் இருக்கணும். இது இல்லப்பா வேற கேளு. உலக ரீதியா கேட்க சொல்றாங்க. இது வேண்டாம், இது இல்ல, நான் இதை சொல்லல. உலகத்துல உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா, பொருளாதார ரீதியாக அல்லது வேற எதுவும் தேவை இருக்கா, நீ அதை கேளு. இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும், நான் உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா யோசிச்சிருக்காரு பாருங்க. உலகத்துல நம்ம ஏதாவது கேட்டா அது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த வாய்ப்புங்கிறது சாதாரணமான வாய்ப்பு இல்லை. ரசூல்லா கேட்கிறாங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது இதை வச்சு சொர்க்கத்துக்கு ஓடி போயிடுவோம், ரசூல்லாவோட இருந்துரும்னு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நான் உங்களோட இருக்கணும், முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். இல்ல வேற கேள்ப்பா, எனக்கு இதுதான் வேணும், நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இதுதான் அவர் கேட்கிறாரு, அடம் பிடிக்கிறாரு. நீங்க அதிகமாக சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, அதிகமா சஜிதா செய்யுங்க என்று சொல்றாங்க. சஜிதா அப்படின்னா சும்மா சஜிதா செய்யறது இல்லை, அதனுடைய பிரதானம் தொழுகை. அப்ப தொழுகையை பிரதானப்படுத்தி சொல்றாங்க. ஆனா இந்த தொழுகைங்கிறது வந்து கடமையான தொழுகை கிடையாது. நம்ம என்ன நினைச்சக்கூடாது, கடமையான தொழுகை இந்த நன்மை நினைச்சக்கூடாது. இங்க ரசூலுல்லாஹ் சொல்றது நீங்கள் சுஜூதை அதிகப்படுத்தி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதுங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டியது. 5 நேர கடமையான சுஜூதுகள் இருக்கா இல்லையா, இது கண்டிப்பா செய்ய வேண்டியது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லல, உபரியாக மேல் மிச்சமாக அதிகமாக இதை தாண்டி நீங்க ஏதாவது செய்யுங்க. முன்பின் சுன்னத்துகளோ அல்லது நஃபில்களோ இரவு தொழுகையோ இது போல நீங்க அதிகப்படியா சொல்லணும்.